ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீத்திஸ் டெலிகசியில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கரில் அடிப்பிடிக்காமல் குழையாமல் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை ஒரு 2-3 சேர்த்துக்கங்க. கிராம்பு ஒரு 3-4, பட்டை ஒரு 2, அப்புறமா ஏலக்காய் 1, அப்புறமா நட்சத்திரப்பூ 1 சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் வந்து ரஃபாக கட் பண்ணி இப்போ இதுக்குள்ளார சேர்த்துருக்கேன். வெங்காயத்து கூடவே நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு ரொம்ப சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட விழுதோட அளவு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி இப்போ நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா அப்புறம் 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லியை இப்போ இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கசகசா பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கடைசியாக 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பச்சை மிளகா அப்புறம் மிளகுத்தூள்லாம் வேறு சேர்த்துருக்குறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதை நம்ம கவர் பண்ணி குக் பண்ணணும். நம்ம இதில் இப்போ தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சிக்கன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி விடும். அதனால் நீங்கள் இதை தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு மூடி வச்சுடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நான் உங்களுக்கு பாஸ்மதி ரைஸோட அளவை காட்டிடுறேன். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான். பாருங்கள், இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1/2 an hour கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சுருக்கணும். 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணியில் தண்ணி சேர்த்து செய்ய போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காவை வந்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸை நம்ம புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். 15 to 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். ஒரு 80 to 90% நல்லாவே குக்காக இருக்கும். நீங்கள் சிக்கன் பீஸ் எடுத்து கையில் அமுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலோட அளவு பார்த்தீங்கன்னா 2 கப் ரைஸ்க்கு நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக 2 கப் ரைஸ்னால் 4 கப் அளவுக்கு தண்ணியெலாம் ஊற்றுவாங்க. ஆனால் நீங்கள் சிக்கன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி விடும். அதனால் நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ்க்கு 3 கப் தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப குழஞ்சி போயிடும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ அது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அதுக்காக நான் மூடி வச்சுருந்தேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் இப்போ நம்ம இதுக்குள்ளார பாஸ்மதி ரைஸை மட்டும் இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நுரையாக ஒரு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பிரியாணியோட டேஸ்ட் நல்லா வராது. அதனால் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக ஜென்டலாக கலந்து விடுங்க, இல்லாட்டா அரிசி உடஞ்சி போயிடும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு தடவை மூடி வச்சிடலாம். நீங்கள் இந்த சிக்கன் பிரியாணி ஒரு வேளை குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் 90% ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணியில் எப்போது லாஸ்ட் ஸ்டேஜில் இறக்கும் போது நீங்கள் நெய் சேர்த்திங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த சிக்கன் பிரியாணியை சிக்கன் வறுவல் அப்புறம் ரைத்தா கூட சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான காம்பினேஷனாக இருந்துச்சு. நான் அந்த சிக்கன் வறுவலோட ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.